கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுமா? அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தொழில் ஆலோசகர் சங்கத்தின் 41வது பேச்சு தொடர் சிறப்பா போய்கிட்டு இருக்கு. நம்முடைய சிறப்பு விருந்தினர் ரியாஸ் சார் அவர்கள் சிறப்பா நம்முடைய தலைப்பு கேரியர் இன் கவர்மெண்ட் செக்டார்ஸ் அப்படிங்கறத சிறப்பா உரையாற்றிட்டு இருக்காரு. நமக்கு தெரியாத விஷயங்களும் பல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சிறப்பா போய்கிட்டு இருக்காரு. இன்னும் நமக்கு உண்மையான சந்தேகங்கள் மற்றும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் அவங்ககிட்ட கேட்டு நம்ம தெளிவு பண்ணலாம். ரியாஸ் சார், ஓவர் டு யூ சார். Thank you, brother Saravanan. Yes, sir. Subha ma'am. ஓகே, சுபா மேம் இல்ல நினைக்கிறேன். சலீம் சார், உங்களுடைய பகுதியில நீங்க ஏதாவது சந்தேகங்களோ இல்ல உங்களுடைய கருத்துக்களையோ நீங்க முன்வைக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. உண்மையில இன்னைக்கு அருமையான ஒரு செஷன் நமது பிரதர் ரியாஸ் அவர்கள் கொடுத்திருக்காங்க. அரசு வேலை உண்மையிலே கடினமானது, அது எப்படிங்கிறது தெரியாம இருந்தது. ரொம்ப எளிதானது. தமிழ்நாட்டு லெவல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, எப்படி அணுகணுங்கிறத ரொம்ப சிறப்பா நல்லபடியா சொல்லியிருக்காங்க. நிறைய எத்தனை ஜாப் வேகன்சி இருக்கு, எப்படி பண்ணணும், நிறைய பேர் கஷ்டம் நினைச்சே ட்ரை பண்றது இல்லை. அதுதான் ஒரு கஷ்டமான விஷயம். இது எளிது நினைச்சா நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம எல்லாம் காலகட்டத்தில் நம்மளோட வாழ்க்கையை பர்சனலா கடந்து வந்தா பார்த்தா அப்படிதான் இருக்கு. நிறைய எக்ஸாம்ஸ் நம்ம கஷ்டம் நினைச்சே விட்டுட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால வர்ற இளைய தலைமுறைகளுக்காவது நம்ம இதை கொண்டு எளிதுன்னு சொல்லி கொண்டு சேர்த்தா எவ்வளவு பேர் அரசு வேலைகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முன்னாடி விட இப்ப வேலை வாய்ப்புகள் எல்லாம் நிறையவே பெருகிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு 20-22 மாவட்டமா இருந்தது, இன்னைக்கு சூழ்நிலை 30-37 மாவட்டம் ஆயிடுச்சு. ஸோ அப்ப இருக்க கலெக்டர், டெப்டி கலெக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டபுளா ஆயிடுச்சு. அதனால அதை சார்ந்த அரசு இது கண்டிப்பா இதாச்சு. அதே மாதிரி மாநிலங்கள் இந்திய அளவிலும் சரி எத்தனையோ மாநிலங்களை பிரிச்சிருக்காங்க, சத்தீஸ்கர் அது இதுலாம். அப்ப எல்லா இதுலயும் இப்ப ஐடி செக்டர் வந்த உடனே எல்லா இதுலயும் ஐடி எஸ்டாப்ளிஷ் பண்றப்ப அதுல வேலை வாய்ப்பு, காவல்துறையா இருந்தாலும் அதுல ஒரு ஐடி விங் இருக்கு, மெடிக்கலா இருந்தாலும் அதுல ஒரு ஐடி விங் இருக்கு. இந்த மாதிரி எல்லா ஐடி விங் வந்தது, அது ஒரு செக்டரா வளர்ந்துச்சு. இது கண்டினியூஸா பழைய இது பார்க்கும்போது ஓப்பனிங்ஸ் நிறைய தான் இருக்குது. என்னன்னா மக்கள் அதை இன்னும் பழைய மெத்தட்ல இப்ப தகப்பனார் பையன் நான் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ண கிடைக்கல, அதனால நீயும் இப்பயே அதை இது பண்ணாத, நீ ஒரு பிரைவேட் போய் செட்டில் ஆயிருன்னு ஒரு இதை கொடுத்துட்றாங்க. பேரண்ட் சைடு ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ இப்ப அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கம்மியா இருந்தது, இப்ப அப்படி கிடையாது. அவங்களுக்கு பக்கத்துல உள்ள ஒரு ஸ்கூலோ பக்கத்துல உள்ள ஒரு இதோ தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். அரசு வேலைன்னா ஒரு ஆசிரியர் பணி, இல்லைன்னா ஒரு மின்சார வாரியம், இந்த லெவல்ல தான் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. டைரக்ட், இன்டைரக்ட், பேக் ஆபீஸ் அப்படின்னு ஏகப்பட்ட அரசு துறை சார்ந்த இதெல்லாம் இருக்குது. அதனால உண்மையிலே அவேர்னஸ் மக்களுக்கு போய் சேரணும், பள்ளிகளுக்கு. கண்டிப்பா இதை பேரண்ட்ஸுக்குமே கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்தாதான் அவங்களுக்குமே இன்னைக்கு எவ்வளவு ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல, இந்த அரசு வேலையில இருந்து எவ்வளவு பெரிய லெவலுக்கு போயிருக்காங்கிறதுக்கு ஒரு பிராக்டிக்கல் உதாரணம் நமது சென்ட்ரல் மினிஸ்டர் எக்ஸ்டர்னல் ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸோட சென்ட்ரல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சாரை சொல்லலாம். அவர் சைனாவில் அரசு தூதரா, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அரசு தூதரா இருந்தாரு. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும்போது பிரதமரோட அவங்க டைரக்டா ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப அவருடைய உழைப்புகள் நல்லா இருந்தது. பல திட்டங்களை சைனாவோட கொண்டு நம்ம இந்தியாவோட நட்புறவு அதிகமா வளர்த்தாங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் அம்பாசிடர் இருக்கும்போது அதிகமா நட்புறவு வளர்த்தாங்க. இந்த நட்புறவு அவர் வளர்த்தது, ஒரு நாட்டோட இதை கொண்டு சேர்த்தது நல்ல ஒரு அவருடைய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மத்திய அரசு நல்லா இருந்ததுனால இன்னைக்கு அவர் டைரக்டா மத்திய ஃபாரின் அஃபேர்ஸ்க்கு ஒரு மினிஸ்டராகவே ஆக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரை நாமினேட்டர் சைட்ல நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு இதுல ஆக்கி அதுக்கப்புறம் ஜெயிக்க வச்சாங்க. அந்த மாதிரி ஒரு அரசு துறையில இருந்து எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு பதவிக்கு போயிருக்காங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ அதனால மக்கள் நிறைய விழிப்புணர்வு அரசு தனியார் துறையில இருந்தாலும் அதிகமா சம்பாதிக்கலாம், ஷார்ட் டேர்ம்ல சம்பாதிக்கலாம்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஐடி ஒரு தவறான கருத்து இருக்கு, ஷார்ட் டேர்ம்ல சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு. அப்படி இல்லை. இது ரியாஸ் சொன்ன மாதிரி நிரந்தர வருமானம், நிம்மதியான வருமானம், ஜாப் சர்டனிட்டி இருக்கக்கூடிய ஒரு துறை. எந்த லெவலுக்கும் போகலாம். ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் பெரிய பெரிய கமிஷன்ஸ்லாம் இப்போ போறாங்க. ரிட்டையர்ட் ஜட்ஜஸ், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நிறைய கமிஷன்ஸ்க்கு அட்வைசர்ஸ் எல்லாம் பேனல் மெம்பர்ஸா போறாங்க. ஃபாரினுக்குமே நிறைய பேர் ஸ்பெஷலிஸ்டா போறாங்க. அக்ரிகல்ச்சர்லாம் சயின்டிஸ்ட் முடிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இது பெரிய டெக்னாலஜி, இஸ்ரேல்ல விவசாய டெக்னாலஜி கத்துக்கணும், அதை நிறைய இது பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்க ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுமே அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்லேயே கொடுக்குறாங்க.
அதனால ரிட்டையர்மெண்ட் 60ஓட அவங்க வருமானம் கண்டிப்பா நிக்கிறது இல்ல. ஆஃப்டர் 60யும் அவங்களுக்கு வந்து வருமானங்கள் இருக்கு. இப்ப விஜயகுமார் சார் ஐஏஎஸ் ரிட்டையர்ட் ஐபிஎஸ் விஜயகுமார் சாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அட்வைசரா இருக்காரு ஏதோ ஒரு ஸ்டேட்ல. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதுகாப்பு துறைக்கு இதா இருந்தாரு, கவர்னரா இருந்தாருன்னு நினைக்கிறேன் காஷ்மீருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுமே அவங்க பெரிய பொசிஷன்ல அவங்க இருக்கிறாங்க. அதனால பயன்படுத்தி தெர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட்னு சொல்லலாம். ரிட்டையர்மெண்ட் நம்ம மைண்ட்ல தான் இருக்கு. அரசு துறையெல்லாம் 60 அப்படி கிடையவே கிடையாது. ஆஃப்டர் 60யும் நம்மளால திறமைகள் இருந்தா அரசு துறையிலையும் ஜொலிக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி தெரியும் சார், சூப்பரா விஷயங்கள் நிறைய எடுத்து சொன்னீங்க, நன்றி. சுபா மேம். ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை பதிவிட்டாரு சலீம் அவர்கள். அதுக்கு முன்னாடி ரியாஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ் நிறைய பேருக்கு, நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்ல பாக்குற, கல்லூரியில இருக்கிற எல்லா மாணவர்களுக்குமே அரசு துறையை தேர்ந்தெடுக்கிறதோ இல்ல அரசு சார்ந்த வேலைகளுக்கோ அவ்வளவு நாட்டம் இல்லாம இருக்கு. அது காரணம் என்னன்னா, முழுக்க முழுக்க அந்த சம்பளம்ன்றது, அடிப்படை சம்பளம்னு ஆரம்ப காலகட்டத்துல ஒரு ஃப்ரெஷியர்ஸ்க்கு இருக்கிற ஒரு பேசிக் பே ஸ்கேல் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா அது படிப்படியாதான் முன்னேறும். அது வந்து அதிகமா இருக்காது அரசு துறையை பொறுத்தவரையும். அதனால அவங்களுக்கு வந்து பிரைவேட் செக்டார்ல, அதாவது தனியார் துறையில வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்புகளும் அதே சமயத்துல கொஞ்சம் கூடுதலான சம்பளம் கிடைக்கிறதுனால அவங்க எல்லாரும் அதுக்கு தேர்ந்தெடுக்கிறதா நான் நிறைய பேரை பாக்குறேன். அதுக்கப்புறம் ஆனா அவங்க நிறைய பேருக்கு அந்த நிரந்தர தன்மை இல்ல, அது ஒரு மந்த்லி சேலரி இல்ல. இப்போ இந்த கொரோனா பீரியட்ல பாத்தீங்கன்னா அரசு துறையில இருந்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லாம போச்சு. ஏன்னா ஒரு சேலரி மந்த்லி பிக்ஸ்டு சேலரி அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும், அவங்க குடும்பத்துக்கு ஒரு பயனுள்ளதான ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும். அதனால அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதே வந்து ஒரு ஆந்திரப்பனரோ இல்ல வேற ஏதாவது ஒரு செக்டார்ல வேலை செய்யறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொரோனா பீரியட்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மைண்ட் செட் ஆஃப் பீப்புள் சொல்றோம் இல்லையா, அதாவது சேலரி அதை பேஸ் பண்ணிதான் தன்னோட கெரியரை சூஸ் பண்றாங்க. அப்படி இல்லாம அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வழிகாட்டுதல். இப்ப நான் வந்து அரசு பணியில ஈடுபட்டேன்னா என்னென்னலாம் செய்ய முடியும், எனக்கு தெரிஞ்ச அட்வைசரி கமிட்டில எத்தனையோ பேர் இருக்காங்க அரசு துறையில இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பெரிய லெவல்ல சர்வீஸ் பண்ண முடியும். இப்ப நாம வந்து தமிழ்நாடு ஆலோசக சங்கத்தின் மூலியமா ஒரு குறிப்பிட்ட செக்டார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம ஃப்ரீயா பண்றோம்னு சொல்றோம்னா, அரசு துறையிலே வேலை செய்யறவங்களுக்கு பெரிய ரீச் இருக்கும், நிறைய பேரை வந்து அவங்களால வந்து ஹெல்ப் பண்ண முடியும். அதனால ஒரு ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் மனப்பான்மையோட அந்த அரசு துறையில தேர்ந்தெடுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு வழிகாட்டுதல். இன்றைய ஜெனரேஷன், இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு அது ரொம்ப தேவை. இன்னொன்னு அவங்களுக்கு என்ன ஒரு பயம் இருக்குன்னா, அரசு துறையில போயிட்டா அந்த மென்டாலிட்டி, அந்த மைண்ட் செட், நம்ம வந்து வேலை செய்யறது, அதுக்கு மேல வர்றது, அதுக்கப்புறம் அந்த பணியில வந்து சிறப்பான ஒரு நிபுணத்துவம் பெறுறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா சீனியாரிட்டி இருக்கு, ஹைராக்கி இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பசங்களுக்கு அந்த ஒரு 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 தயக்கம் இருக்கு. அதுல இருந்து வெளியில வரணும். ஏன்னா எல்லா துறையிலயும் உங்களுடைய சாதனைகள் நீங்க படைக்க முடியும். ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோ ஐபிஎஸ் ஆபீசரோ இல்ல ஐஎஃப்எஸ் ஆபீசரோ உங்களுக்கு பிடித்த ஒரு துறையை நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். இது வந்து குரூப் 1. அதை பத்தி அதுக்கு கீழே இருக்கிற எத்தனையோ துறைகள்லயும் நீங்க வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப எப்படி பேங்க் செக்டார்ல பீப்புள் வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு நல்ல ஒரு பிரெஸ்டீஜியஸான ஒரு ஜாப் போர்ட்போலியோ கிடைக்குது அவங்களுக்கு. சோ நம்ம அதை பத்தியும் யோசிக்கணும். இப்ப இருக்கிற மக்களுக்கு, ஜெனரேஷனுக்கு நம்ம இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அரசு சார்ந்த வேலைகளுக்கு எப்படி நீங்க வந்து விண்ணப்பம் தெரிவிக்கணும், இந்த விண்ணப்பித்தல் எப்படி, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தகுதி என்னது, அதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு, அதுலயே எப்படி நீங்க உங்களை மேம்படுத்திக்க முடியும். உள்ள என்ட்ரி பண்ணிட்டு நீங்க அதே நிலையில இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எக்ஸாம்ஸ் எழுத நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்து உங்களை நீங்க வந்து ப்ரமோட் பண்ணிக்கலாம். இதை பத்தி எல்லாம் ஒரு புரிதலை நம்ம ஏற்படுத்தணும். அதுக்கு ரியாஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் விதையா வந்து வித்துட்டு இருக்காரு. இதை வந்து நம்ம கண்டினியூஸா அரசு சார்ந்த வேலைகளுக்கும் இது தனியாக நிபுணத்துவமாக இது ஃபுல்லா வந்து ஒரு ஒரு நட்செல்லாம் சொல்லிட முடியாது. ஒரு துறைக்கும் ஒரு தனி வெபினார் நம்ம பேச்சு தொடர் கொண்டாடலாம். இதுல வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆகுவது எப்படி அப்படின்றதுக்கு டாக்டர் இறையன்பு ஐஏஎஸ் ரொம்ப அழகா ஒரு புக் எழுதியிருக்காரு. அதை பத்தி வந்து கலந்துரையாடி அதை பத்தி நம்ம கிளியரா சொல்லலாம், என்னென்ன படிப்படிப்பா எப்படி வந்து முன்னேறலாம் பசங்க அப்படின்னு. ஐபிஎஸ் ஆபீசருக்கு சைலேந்திர பாபு அவர்கள் எழுதியிருக்காரு. இது மாதிரி நிறைய பேரோட புக்ஸை நம்ம இங்க ஷேர் பண்ணி அந்த படித்தலையும் தூண்டணும்ன்றது என்னுடைய கருத்து. கண்டிப்பா மேடம், அழகா சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் மேம் சொன்னதுக்கு ஒரு கண்டினியூட்டி.
இதுக்கு கவுண்டிங் கிடையாது. மேம் சொன்ன மாதிரி அப்படி டிஎன்சிசி அங்கீகரிச்சா நீங்க சொல்ற மாதிரி நான் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்டு ஃபாஸ்ட் ட்ராக் ஜட்ஜு, ரிட்டையர்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, இவங்களெல்லாம் வந்து நம்ம கூப்பிட்டு வந்து அவங்களுடைய துறையில எப்படி முன்னேற்றிக்கு வந்தாங்க அப்படின்னு அவங்க கூட பேச அனுமதிச்சிங்கன்னா அந்த மாதிரி ஆட்களை நம்ம நிறைய பேரை கொண்டு வர முடியும். நம்மளுடைய அட்வைசிங் கமிட்டியில அவங்களாம் இருக்கிறாங்க, எங்களுடைய ஆக்சஸ் இந்தியன்ஸோட அட்வைசிங் கமிட்டியில இருக்கிறாங்க. மேம் நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி ஆளுங்க வந்து நீங்க ஸ்பெஷலைஸ்டா யூபிஎஸ்சிக்கு மட்டும் நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், ஒவ்வொரு துறை 24 துறையிலையும் எப்படி நீங்க ரெடி ஆகலாம், ஒவ்வொன்றுக்கு என்ன எக்ஸாக்ட் சேலரி, என்ன எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் கிடைக்கும், எது வந்து ஹையஸ்ட் சேலரி, எது ஹையஸ்ட் கிரேடு, ஆஃப்டர் பென்ஷன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது எக்ஸாக்டா பேசணும்னா ஒவ்வொரு துறைக்கும் 3 மணி நேரம் தேவைப்படும். அழகா நம்ம பண்ணலாம். அந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஷாப்பாவே கண்டக்ட் பண்ணலாம் ரியாஸ். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா அந்தந்த துறையை பத்தி புரிதலும், அதை தவிர்த்து மட்டும் இல்லாம அதுக்கு எப்படி வந்து அடையணும், விண்ணப்பிக்கணும், அதெல்லாம் நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது. இந்த ப்ரோக்ராம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கருத்து நீங்க சொன்னீங்க. நன்றி மேடம், நன்றி, சிறப்பா சொன்னீங்க. இந்துஜா, எஸ் சார். உங்களுடைய கருத்து. எஸ் சார். சார் ரொம்பவுமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் சார். எல்லாமே வந்து எப்படி படிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், யார் அப்ரோச் பண்ணணும், எல்லாமே ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கீங்க. பட் என்னோட லைஃப்ல வந்து நான் பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால நான் நிறைய பேர்கிட்ட பேசின வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும். பட் இந்த டிகிரி படிச்சுட்டு இருக்கும் போதே சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே, நான் கவர்மெண்ட் ஜாப் தான் போக போறேன், அதனால இந்த டிகிரி எனக்கு அவ்வளவு முக்கியம் இல்ல, சும்மா தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க அதுலயும் ஃபோக்கஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த கவர்மெண்ட் ஜாப்போட புரிதல் அப்படிங்கிறதுக்கு அது டெப்த் என்ன அப்படின்னு தெரியாம நான் அதுல பிளேஸ் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லி டிகிரியை விட்டுருவாங்க. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட அப்பாவோட ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இன்னுமே வந்து படிச்சு முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 4 இயர்ஸ் தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இன்ஜினியரிங்ல அவங்க ஃபுல்ஃபில்லா எதுவுமே பண்ணல. அதே மாதிரிதான் இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் என் கூட இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா அந்த டிகிரியை விட்டுட்டு நான் கவர்மெண்ட் ஜாப் பண்ண போறேன்னு அது ஒரு விளையாட்டுத்தனமா தான் இருக்காங்களோ தவிர அதோட டெப்த் என்ன, எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது புரிதல் இல்லாம பண்றாங்க. என்னோட கருத்தை நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, யூ கேன் டூ இட். டிகிரி முடிச்சாலும் சரி, இல்ல நீங்க கம்பெனி போனாலும் சரி, உங்களுக்கு டேலண்ட் இருக்கு, உங்களுக்கு அதை போகணும் அப்படின்றதா யூ கேன் பிளேஸ் அ ஃபைன். நீங்க டைம் ஃபைன் பண்ணி ஈஸியா வந்து ஜாப் வாங்க முடியும். ஆனா இப்ப இருக்கிறது வந்து உங்க கையில டிகிரி அப்படிங்கிறது இருக்கு. நான் வந்து டிகிரி பண்ணும் போதே சைட்ல படிச்சா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வர முடியாதுன்னு சொல்ல, பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்மளோட ஸ்கில் என்ன, நம்மளால பண்ண முடியுமா, அதுக்காக இதையும் நம்ம விட்டுறக்கூடாது. பிகாஸ் ஃபியூச்சர்ல வந்து நம்ம எப்படி திங்க் பண்ணுவோங்கிறது தெரியாது. அதனால இந்த டைம்ல வந்து ரெண்டுமே அந்த டைம்ல படிங்க. நான் வேணான்னு சொல்ல, உங்களுக்கு ஸ்கில் இருந்தது அப்படின்னா நீங்க யூ கேன் டூ இட். ஆனா இதுக்குன்னு 1 இயர் தனியா தனியா வந்து படிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் என் கூட இருக்கவங்க யூபிஎஸ்சி நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து டிகிரி முடிச்சுட்டு 1 இயர் தனியா வந்து படிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் இந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரீட் பண்ணுவாங்க. ஃபுல்லும் நம்ம இன்டெப்தா படிக்கணும்னு இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்து அதுக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் என்னென்ன வரும், இன்டர்வியூக்கான ஸ்கில்ஸ் என்ன, அண்ட் ஸ்டார்டிங்ல வந்து என்ன புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணணும், இவங்க ஒரு சென்டர் இருக்கு அப்படின்னா அவங்க என்னென்ன புக்ஸ் ஸ்டார்டிங் ரெஃபர் பண்றாங்க அப்படிங்கறது நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா 3rd இயர் முடிச்சு போகும்போது நிறைய இன்ஸ்டியூட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுக்கிற இன்ஸ்டியூட்ஸும் இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம பேசிக்ஸான விஷயம்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாவே படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. நம்ம அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா போதும், நம்ம ஈஸியா பிளேஸ் ஆயிடலாம். சோ இந்த மாதிரி நிறைய சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. கடைசியா சொல்றதுதான், டிகிரியை மட்டும் என்னைக்கும் விட்டுறாதீங்க. அது பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா நீங்க பேலன்ஸ் பண்ணலாம். பட் அதுக்காக இதையும் விட்டுற வேண்டாம். அண்ட் ரியா சார் சொன்ன மாதிரி எல்லாமே இந்த உலகத்துல வந்து ஈஸி தான். இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்துடும். இது ரொம்பவே ஈஸியான விஷயம் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க இது ரொம்ப டஃபா இருக்கு, உள்ள வந்து படிச்சு பார்த்தா தான் டஃபா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாறுபடும், நம்ம படிக்கிற விதம் அப்படிங்கிறது மாறுபடும். அது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் தான். அதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியது இல்லை. அண்ட் நிறைய பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. அந்த பாஸ் ஆனவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே கொஞ்சம் ஸ்லோவா படிக்கிறவங்க கிட்ட அது கொஞ்சம் டஃப்னு தான் சொல்லுவாங்க. சோ அடுத்தவங்க சொல்றதை வச்சு நம்ம இது பண்ணக்கூடாது. ரியா சார் அழகா சொல்லியிருந்தாரு, காதில் கேட்பதை நம்பாமல் அரசி ஆளாய்ஞ்சு நம்ம நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அதுதான், நம்ம வந்து உள்ள இன்வால்வ் ஆகி நமக்கு அது ஈஸியா வருதா அப்படின்னு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கே தெரிஞ்சிடும் இது ஓகேவா, நம்ம ஈஸியா பண்ணிடுவோம் அப்படின்னு. சோ யார் சொல்றது கேட்காதீங்க. யூ கேன் கோ ஆன் யுவர் வே. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ. சலீம் சார், நீங்க உங்களுடைய வோட் ஆஃப் தேங்க்ஸ் நீங்க கொடுக்கலாம். எஸ் சார். அன்பு நேயர்களே, இன்று அரசு துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளை பற்றியும் விழிப்புணர்வை பற்றியும் அதில் அனுபவம் பெற்ற ரியாஸ் அவர்கள் அழகாக அதில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்து கூறியிருக்கின்றார். இதிலிருந்து நாம் அரசு துறையின் வேலை வாய்ப்பை பற்றியும் அதில் எப்படி
நாம் முன்னேறுவது, எப்படி அதை பயன்படுத்திக் பற்றி தெரிந்து கொண்டோம். இதை ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்திலே அதை பயன்படுத்தி அவர்கள் குடும்பம், நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை எடுத்துரைத்து இந்த இந்த விஷயங்கள் நல்ல ஒரு 4 பேருக்கு கொண்டு போய் சேர்த்து இதன் மூலம் அனைவரும் பலன் பெற்று பயன்பெற்றால் இந்த தமிழ்நாடு கேரியர் கவுன்சிலிங் அசோசியேஷன் வெற்றியாக நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே அனைவரும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் தருகின்ற இந்த வேலை வாய்ப்பு பற்றிய ஆலோசனைகளையும் தொழில் ஆலோசனைகளையும் பார்த்து பயன்பெற்று நன்மை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.